ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்ணும்போது டேபிள் 12ல் உங்கள் ஆனுவல் அக்ரிகேட் டர்ன் ஓவர் பிலோ 5 crores இருந்தால் B2B HSN மட்டும் என்டர் செய்தால் போதும். B2C HSN ஆப்ஷனல். நாட் மேண்டேட்டரி ஃபார் ஆனுவல் அக்ரிகேட் டர்ன் ஓவர் பிலோ 5 crores. ஆனுவல் அக்ரிகேட் டர்ன் ஓவர் அபவ் 5 crores B2B HSN B2C HSN ரெண்டுமே மேண்டேட்டரி. இந்த என்ட்ரிஸ் இல்லைன்னா ஜென்ரேட் சம்மரி ஆகாது. சப்போஸ் உங்களுக்கு B2C சேல்ஸ் மட்டும்தான் இருந்துச்சுன்னா உங்களோட அக்ரிகேட் டர்ன் ஓவர் பிலோ 5 crores தான்னா B2C HSN ஆப்ஷனல் தான். முடிஞ்சால் என்டர் பண்ணலாம், மேண்டேட்டரி கிடையாது. இப்போது B2C டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஜென்ரேட் சம்மரி கிளிக் செஞ்சால் ஒரு வார்னிங் மெசேஜ் வரும். அதில் B2B HSN எம்டியாக இருக்குது, ப்ரொசீட் பண்ணலாமான்னு கேட்கும். அப்போது உங்களோட B2B சேல்ஸ் டீட்டெயில் கன்ஃபார்ம்டாக இல்லைன்னு தெரிஞ்சால் நீங்கள் எஸ் கொடுத்து ப்ரொசீட் பண்ணலாம். டேபிள் 13ல் டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸ் மேண்டேட்டரி. ஜிஎஸ்டிஆர் 1 ஜிஎஸ்டிஆர் 1A ஃபைலர்ஸ் எல்லாருக்குமே இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஆனுவல் டர்ன் ஓவர் எல்லாருக்குமே இது மேண்டேட்டரி பண்ணிட்டாங்க. இதில் B2B B2C கிரெடிட் நோட் டெபிட் நோட் DC எதுவாக இருந்தாலும் என்டர் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி சேவ் பட்டன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஜென்ரேட் சம்மரி கொடுத்தா கரெக்டாக ஃபைல் பண்ண முடியும். சில பேர் அந்த சேவ் பட்டன் கொடுக்காம பண்ணிங்கன்னா ஜென்ரேட் சம்மரி ஆக மாட்டேங்குது. அதனால் சேவ் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் ஜென்ரேட் சம்மரி கொடுத்து எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கான்னு மறுபடியும் நல்லா செக் செஞ்சுட்டு GSTR 1 சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபைல் பண்ணலாம். தேங்க்யூ.